2.25 சென்ட் இடத்துல 1820 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் ஒரு 3 பிஹெச்கே வீடு இவ்வளோக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ண முடியும்னா கண்டிப்பாக இவங்கனால தான் முடியும். ரூம் சைஸில் பார்த்தீங்கன்னா 17க்கு 11 சொல்லிட்டு ஒரு பெட்ரூம், 10க்கு 16 சொல்லிட்டு ஒரு பெட்ரூம், 10க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரூம், 16க்கு 20ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, 8க்கு 20ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கிச்சன் கம் டைனிங் ஹால், அதே மாதிரி 12க்கு 20ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போர்ட்டிக் ஏரியான்னு சொல்லிட்டு வீட்டை ரொம்ப வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஐசீலிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதில் நமக்கு சூப்பராக வந்து நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி வீட்டவே ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குது, என்ன விலையில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்குள்ளே போய் ஒன்றுன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2.25 சென்ட் இடங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1820 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ஸ்டைபிலேஷனில் கொடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பெரிய ஒரு கவர் பால்கனியை கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 12க்கு 20. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸ் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபால் சீலிங் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் மிஸ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிக்கிற செட் பேக் ஏரியா வந்து வீட்டோட பேக் ஹேண்ட் சைடு வந்தோன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாயு மூலைக்கு போனோம்னா இந்த இடத்துல வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நம்மளுக்கு தாராளமாக நிறைய செட்பேக்கை விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாஸியாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு ஃபோயில் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வாலில் சூப்பராக வந்து வால் டிசைன் பெயிண்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெளிச்சட்டம் நிறைய கிடைக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்டைலில் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய டைல்ஸ்லாம் நல்லா கிளாஸி பின்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஜெப்சன் போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பெரிய ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் ஸ்டேர்கேஸ் ஏரியா பக்கத்தில் சூப்பரான ஒரு மல்டிமீடியா யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிழக்க பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அதுவும் அவங்களுக்கு சிஎன்சி லேசர் கட் மூலிமா அதில் ஃபினிஷிங் பண்ணது இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்கிற குபேர மொழியில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸா வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சிசி லேப்டாப் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 11. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பென்சில் மேட் பென்சில் நமக்கு டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால் போகலாம். கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வாலில் நம்மளுக்கு சூப்பராக வந்து உட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நம்மளுக்கு மொத்தமாக 8க்கு 20 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சீலிங்கில் நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சிசி லேப்பில் நம்மளுக்கு நீட்டாக கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சிசி லேப்பில் வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி
கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் காம்பினேஷனில் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. ஒரு மாடர்ன் கிச்சனை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வாலுக்கும் அதே பேட்டர்னில் நமக்கு சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணது இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து கிரானைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டி எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு டபுள் எயிட் வால் கொடுத்து அதில் நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கிள் லைட் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா 2 சைட் வாலில் வந்து 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபால் சீலிங் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கபடு பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து வீட்டோட கவர்ட் பால்கனியை போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் இருக்குமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ரண்டென்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு டெஃபன் கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் போனோம்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 5.5க்கு 6.5. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக பார்த்திங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம் தவிர எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11க்கு 17ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம் ரூம்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்களுக்கு நல்லா பெருசாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய ஸ்பாட் லைட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா 2 பேரையாக யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் நம்மளுக்கு ஃபைபர் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 5. இதில் நம்மளுக்கு பாத்ரூமுக்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்டு மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு டபுள் எயிட் வால் கொடுத்து அங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சோட்டம் மட்டும் கிடைக்கிறதுக்காக ஃபிக்ஸ்டு டைப்பில் ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இங்கே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பால்கனியாக இருக்குது. இதில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் அதுக்குமே நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு சிவில் ஒர்க்கில் சின்னதாக வந்து ஒரு பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா வீரபாண்டி பெருவிழா தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 79 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீடியம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.